சத்தியமாக சொல்கிறேன், ஒரு கட்டத்தில் வந்து ஏதோ கொலுசு சத்தம் மாதிரி கேட்டுச்சு. ஐ எம் ஹியரிங் திஸ் கொலுசு சத்தம். ஐ எம் பிரிட்டி ஷுர் யூ கைஸ் கேன் ஹியர் இட் டூ. கிரிக்கெட் கிரிக்கெட்லா ரக்ஷிதாவும் அது வந்து கிரிக்கெட் சத்தம் அப்படின்னு சொல்லி என்னை சமாளிக்க பார்க்குறாங்க. hear it ப்ரோ a உங்களுக்கு bit. கேட்குது. I think it's better we just go up and talk. Come, let's go. பார்த்து தான் ப்ரோ போனோம் நடுவில். Yep. Quite tricky. Hey, careful! Oh my god. We just move Hey, forward. somebody get him a drink. இதெல்லாம் தற்செயலில் எனக்கு படவே இல்லை. Although I personally don't believe in your traditional ghosts and the fear that comes along with it, I do believe as humans are complex creatures, we are a form of energy, and when our desires are unfulfilled, the energy doesn't dissolve with the earth, it's too large and it just gets scattered around. எனக்கு இந்த கல்லறை இடுகாடு இதனாலே பிடிக்காது. ஏன்னா கடைசியில் நம்ம இங்கே தானே வரணும். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் சில இழப்புகளை சந்தித்ததுனால இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அதனாலே என்னமோ தெரியல, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்தாலே எனக்கு வந்து லைக் ஒரு மாதிரி ஏன் இங்கே இருக்கும் அப்படின்னு தோணும். ரவி குணாஸ் அவரோட ஃபிசிக்கல் ஆரர் அது வந்து வெரி லோவாக இருந்துச்சு, ரொம்ப லோவாக இருந்துச்சு. ஸ்பிரிச்சுவல் ஆரலும் சொல்லலாம். அது எல்லாருக்கும் ஒரு கவசம் மாதிரி ஒன்று இருக்கும். I used to be very scared of that. I still am. But until we let go, our loved ones won't be peaceful. So I think it's important to accept that. பிறந்த குழந்தைகளுடைய அந்த கல்லறையெல்லாம் பார்க்கும்போது ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் சொல்லுவாங்க, தான் ஞாபகம் வந்துச்சு. The smaller the grave, the bigger the grief. அது என்னை உண்மையிலே ஹிட் பண்ணிச்சு அந்த நேரத்தில். அந்த பிள்ளைக்கு செய்யும்போது நம்மளோட அஃபெக்ஷன் வேறு, நம்மளோட we also get affected very badly. So the reason I chose that particular spot was because it will be very safe there. ஏன் நம்ம இங்கே இருக்கோம், எங்கே இருக்கோம்? ஓகே, இது வந்து the old Hindu cemetery. Okay, we are now right in the middle. முன்னுக்கு வந்து the babies, the kids less than 10. Then behind us are all the adults and also on the right. So this is the old Hindu cemetery. The new one is further down. So here they have stopped. No more burial on this piece plot of land already. எனக்கு ஆரம்பத்திலேருந்தே அந்த எனர்ஜி ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நான் சொன்னது மாதிரி கல்லறை, அதுக்கு நடுவில் நம்ம உட்காந்துருக்கோன்னு நினைக்கும்போது என்ன நடக்குதுங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சரி, இப்போ இந்த தொழிலில் வந்து உங்களால் மறைந்தவங்களை பார்க்க முடியும், அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. Not all the time. எப்போதும் நடக்காது. Maybe 2 out of 10 or 3 out of 10. Sometimes it goes more. நம்ம அங்கே உட்காந்துருக்கும் போது there was சில விசிட்டர்ஸ் வந்தாங்க சொல்லுவோமே, to make it more nicer. They just went past. Of course, நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது நீங்கள் ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க யார் வந்திருக்காங்க வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். அவங்க வந்து எந்த கெடுதலும் இன்டென்ஷன் இல்லை. அட் த சேம் டைம் என்னை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது நம்ம அறியாமையை குறைச்சிக்கணும். ரொம்ப தெளிவாக இருந்தோன்னா நமக்கு எல்லாமே தென்படும். ஸோ ரவி, உங்களுக்கு வந்து லைக் எனி ஒன் இன் தட் யூ நோ ஆஃப் நிறைவேற ஆசைகள்னு யாராச்சும் ஹஸ் எனிபடி ஸ்போக்கன் டு யூ அபவுட் இட்? தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எங்கள் அப்பா ஒரு வானொலி படைப்பாளராக இருந்தார் அப்படின்னு சொல்லி. அவருக்கு ரொம்ப ஆசை என்னோடய அண்ணன் வந்து ஒரு படைப்பாளராக இருக்கணும் அப்படின்னு. என்னை பற்றி அவர் அந்த மாதிரி யோசிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா, எங்கள் அப்பா வந்து 2010 இறந்துட்டார் இல்லையா, தவறிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு தெரியாது நான் ஒரு படைப்பாளராக ஆனேன் அப்படின்னு. How about you, Rishita? For me, I always wanted to reconnect with my grandfather who passed away when I was really young. So he had Alzheimer's. புரியுது. ஆனால் நாம் மட்டும் இல்லை, நம்மள மாதிரி அங்கே நிறைய பேர் வெளியில் இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் தேடி பிடிச்சி டிஜிட்டல்ஸ் மூலமாக அவங்களுக்கு பதில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுடைய குரல் பதிவு, ஒரு வாய்ஸ் நோட்டை எங்களுடைய ப்ரொடியூசர் ஜனனி மாறன் அவங்களுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ அதை நான் இப்போ ப்ளே பண்ண போகிறேன். புகழ், ஓகே ஓகே. என்னோட அம்மா வந்து 2021 இறந்துட்டாங்க. கேன்சரில் இறந்தாங்க. ஸோ அவங்க லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ரைட் அவங்கனால வந்து பேச முடியல. ஷி கேனாட் டாக் already. பார்வையால் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். திஸ் ஹேப்பன்ட் within the first 1 month of her prayers. So என்னன்னா first the third day after her prayers, அந்த crematorium prayers எல்லாம் முடிச்சுட்டு that night
என்னோட நெஃப்யூ he was 3 years old at that point of time. அவர் வந்துட்டு ஒரு 2 o'clock AM in the morning அவர் வந்து என்னை எழுப்பினாரு. மாமி மாமி can you please tell பாட்டி not to chase me மாமி, I'm very tired. Then I was like, என்னடா இவன் இப்படி எந்திரிச்சு எழுப்புறானேன்னு சொல்லிட்டு நான் என்னோட வீட்டில் இருக்கிற கேமராவை பார்த்தப்போ அவன் ஒரு 1:45லேருந்து எங்கள் அம்மாவோட அந்த படத்தை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஏரியாவில் சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருந்தான். Then I was like as if he was playing catching with someone. Then அவனுக்கே டயர்ட் ஆகிட்டுங்கிற பட்சத்தில் என்னை வந்து எழுப்பினாரு. ஸோ அப்போ நான் அவரை படுக்க வச்சுட்டேன். தென் சப்சிக்வெண்ட்லி மறுநாள் அவன் என்ன பண்ணினான்னா, அம்மா வந்து மெடிக்கேட்டட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெடிக்கேட்டட் ஆயில் அம்மாவோட ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு என்னோட தம்பி ரூமில் வந்துட்டு வச்சுருவார். வச்சுட்டு பாட்டி ஆஸ் ஃபார் த மெடிக்கேட்டட் ஆயில் மாமி, பாட்டி ஆஸ் ஃபார் த ஃபோன்னு சொல்லி அங்கே வச்சுருவார். ஸோ ஐ ஃபெல்ட் he could see her. தென் அந்த நைட்டே த ஃபாலோவிங் நைட்டாக என்ன ஆச்சுன்னா, வீட்டில் வந்து யாராவது கோவம், எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, எங்கள் மேலே கோவமாக இருந்தால் எங்கள் அம்மா வந்து கிச்சனில் பானை சட்டியை உடைப்பாங்க. ஸோ அதே மாதிரி கிச்சனில் பானை சட்டியை உடைக்கிற சத்தம் கேட்டுச்சு. I could hear it, my brother could hear it. The only people who didn't hear it was my husband and my helper. ஸோ நாங்கள் எந்திரிச்சு விடிய காலெலாம் எந்திரிச்சு போய் பார்ப்போம், என்னடா இது பானை சட்டி உருட்டுறாங்களே. அப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட வந்து பேசுவேன், அம்மா இந்த மாதிரி பண்ணாதம்மா, இன்னும் பயமாக இருக்குது, ஏதாவதுனா நீ வந்து சொல்லு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற. தென் நாங்கள் படுத்திருப்போம். என் ஹஸ்பண்ட் என்னோட ஹெல்ப்பை வந்து ஹாலில் உட்காந்துருந்தாங்கன்னா, நான் ரூமில் படுத்திருந்தேன்னா வீட்டில் யாரும் வந்து நல்லா நாக் பண்ணுவாங்க, கதவை நாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எனக்கு தெரியல யார் நாக் பண்ண, வெளியே போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட கேட்டால் அவங்களுக்கும் தெரியாது. ஸோ ஒரு கொஞ்ச நாள் எனக்கும் தம்பிக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மை ஹஸ்பண்ட் ஸ்டார்டட் ஃபீலிங் த டிஸ்டர்பன்ஸ், யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, பின்னாடியிலேருந்து அடிக்கிறது. அண்ட் மை ஹெல்ப்பர் ஸ்டார்டட் ஃபீலிங் இட், லைக் காலை தூக்கி போடுறது, யூனோ லைக் அவங்க கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஷி குட் ஃபீல் த ப்ரெசன்ஸ். அந்த ப்ரெசன்ஸ் இருந்து இட் வாஸ் ஸோ ஸ்ட்ராங். அண்ட் வீட்டில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஐ வாஸ் லைக் வெரி வரிட், நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, இல்லை அம்மா வாஸ் நாட் இன் பீஸ். ஸோ இதெல்லாம் நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ 16 days ப்ரேயர்ஸ் முடிஞ்சிட்டு வீட்டில் வந்து ப்ரேயர்ஸ் ஜாமெல்லாம் அன்னைக்கு அந்த கோயில் ப்ரேயர்ஸ் முடிச்சுட்டு வீட்டில் வந்து அவங்களோட ப்ரேயர்ஸோட அந்த அவங்க படத்துக்கிட்டலாம் வச்சுட்டு தான் பண்ணிட்டு இருக்கும்போது that night my husband had a very strong disturbance until like he couldn't sleep, and my helper had that. The next morning they had to come and convey to me that they had to admit that they were both having an affair. ஸோ அது கேட்டோன்னே எனக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு. Then they say that இல்லை it happened, it will never happen again. ஸோ எனக்கு வந்து நான் ஒரு டெலமாவில் இருந்தேன். I was very lost, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பட் இட் சீம்ஸ் தட் இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணியிருக்காங்க. பிஃபோர் ஐ குட் மேக் எனி டிசிஷன்ஸ் ரைட், இவங்க ரெண்டு பேரும் திரும்ப கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ திங்ஸ் தட் ஹேப்பன் அட் ஹோம் நெவர் ஸ்டாப்ட். தி டிஸ்டர்பிங், கதவு தட்டுறது, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணவே இல்லை. அண்ட் தட் இஸ் வென் I realized that they were still continuing, and I had to put a stop to it, and I had to send the helper back. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் my mom like literally stopped everything. Like literally she was in peace. Because என்னன்னா அவங்க அந்த கண்ணு முடியாமல் இருந்தப்போ அந்த பார்வையாலேயே வந்து எங்ககிட்ட பேசுகிற அந்த டைமில் வந்துட்டு என்னை பார்த்தப்பெல்லாம் அழுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்காங்க. ஸோ ஷி குடன்ட் கன்வே டு மீ. என்கிட்ட பார்த்தப்பெல்லாம் என்கிட்ட அழுதுகிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடந்திருக்குன்னு. அண்ட் ஷி வாண்டட் டு கன்வே டு மீ. அவங்களால பேச முடியல இல்லையா. ஸோ அழுவாங்க, என்னை பார்க்குறப்பெல்லாம், என் தம்பியை பார்க்குறப்பெல்லாம் அழுவாங்க. நாங்கள் நினச்சோம் அவங்க லாஸ்ட் ஃபியூ டேஸ் அண்ட் ஷி வாஸ் லைக் இன் பெயின். ஆனால் no, she wanted to tell me that girl, your husband is doing this. And as a mother, she did a job even after she passed on. So this is my story, Jay. When I heard the story, I felt like the mother really wanted to, commute something to the daughter, and she was not able to do it. And I think after that, her soul just wanted to let the daughter know. இந்த சம்பவத்தினால தான் எங்கள் அம்மா போராடிக்கிட்டு இருந்தாங்கன்னு அவங்க சொல்லும்போது நான் யோசித்தேன், வாவ் பாரு, அவங்க மக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த உடல் மறைஞ்சிருக்கலாம், ஆனால் அந்த ஆத்மாவில் தாங்க முடியல. இதுதான் மனித இயல்புன்னு நினைக்கிறேன். அப்போ இதை வச்சு பார்க்கும்போது
உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஏதாவது தீராத ஆசைகளோ அல்லது பிரச்சனைகளோ இருந்தால் அது முடிகிற வரைக்கும் எங்கள் கடைசி வரைக்கும் ஆவியாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்களா? At certain cases yes, at certain instances no. It depends. இப்போ நம்ம கேட்டது வந்து அவங்க டாட்டருக்கு எப்படியாச்சும் தெரிவிக்கணும், நான் இறந்தாலும் பரவாயில்ல என் டாட்டருக்கு தெரிவிக்கணும்னு இருந்தாங்க. even though when she was alive she knew she couldn't be able to convey, right? ஸோ அவங்க இறந்த அப்புறம் கூட அவங்க வந்து அந்த எஃபர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ that effort as a human being while being alive is easy. while you're not alive it's very difficult. சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. இது வந்து இஸ் a two-way thing. எப்படி வந்து கல் நினச்சா கல், சாமி நினச்சா சாமியோ, அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ ரவி, earlier நீங்கள் சொன்னீங்க you wanted to connect with somebody. ஆமாம். Who is it? என்னோடய அப்பா கூட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். ரிஷிதா, நீங்களும் தானே? I wanted to. Can both of us do it together? Person I would like to connect with would be my grandfather. I feel like because he passed away without talking to any of us, I feel like by reconnecting with him, I'm able to give him and my family a closure. At this point, only one of you got to do it. So you got to let me know who. Are you okay with it or do you want me to do it? நான் நினைக்கிறேன் நான் செய்கிறேன். Okay, this is something that people do. I have seen people doing this. But whether you can connect or not, there is no guarantee. Okay, and it's totally up to you that you want to do it. I'll just let you know what's the procedure to do it. ஓகே. There you go. தானே இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களா நீங்கள்? இல்லை, இந்த மாதிரி தானே இருக்கு. Yeah, it looks like, yeah. என்னோட இல்லைப்பா. Ravi, you'll have to sit down on the Yeah. floor. Yeah. கிரவுண்ட்லையா? I mean, that's the most rare, original form of doing it. நோலா கைஸ், ஏற்கனவே அங்கே கொலுசு சத்தம் கேட்குது, லைட்டெல்லாம் மேலே விழுது. நீங்கள் 2 பேரும் நீங்கள் புதைச்சிருங்க போல இருக்க. இன்னொரு ஐ திங்க் chair bro, chair is quite easy. Yeah, I think for today I think we'll do a chair lah. Let's get a chair. Thanks. Face பண்ணணும் தானே ப்ரோ? Yeah, அங்கே. face this way. Okay. Okay, you can try using the mirror. Okay. I think I always have this question if my father is finally proud of me, of what I've achieved, following his footsteps. So I think this is the closest I can get to knowing it from the horse's mouth in a sense. So இப்போ 3 தடவை நான் கால் பண்ணோம் இல்லையா? In the Tangley Hall that episode when I was given the dare, it's not something personal to me. It's just a dare and it's mostly fear. But when you attach emotions to something and it's something personal, right? I feel like it takes more guts within yourself to do that particular dare. நான் நினைக்கிறேன் ரொம்ப நாளாக இருந்த ஒரு ஆசை, அப்பா என்ன தான் ஃபீல் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்க. ஆனால் இன்னொரு பக்கம் எனக்கு தோணுச்சா அது நடக்காது, நிறைவேறாது. அப்பா, if you are hearing this, just give me a signal. Appa, if you're hearing this, just give me a signal. Appa, if you're hearing this, just give me any signal. Is that considered a signal? Like the mosquito bite your head, is it? Are you for real? I'm just asking. Why would my father come? I don't know. No, nothing. I guess it didn't work for me. அதே மாதிரி நானும் 2-3 தடவை சொல்லி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. அப்போ தெரிஞ்சிருச்சு, நமக்கு அவ்வளோதான், இதுதான் பதில். நோ ஆன்சர் இஸ் தி ஆன்சர். உண்மையை சொல்லணுன்னா ரொம்ப ஏமாற்றமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த சத்தம், இந்த விளக்கு விழுறது இதெல்லாம் பார்த்தோன்னே நினச்சேன், சரி இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ரிச்சுவலை செய்யும்போது அது நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. நடக்கலை. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வச்சுருங்க. ஏன்னா ஒரு நாள் அவங்க இந்த பூமியில் இல்லாமல் போகலாம். அப்போ அவங்க இந்த உலகத்தில் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது. திகில் டேல்ஸ் டீம் நாங்கள் எங்களால் என்ன முடிஞ்சதோ அதை ஆராய்ஞ்சோம், கண்டுபிடிச்சோம். உங்களில் சில பேர் இதை உண்மைன்னு சொல்லலாம், சில பேர் இந்த பூச்சாண்டி காட்டுற வேலைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லலாம். எது எப்படியோ இதை எல்லாத்தையும் நம்புறதும் நம்பாததும்
முடிச்சிடலாமா? I feel like I've never seen a possession before. You asked me, so I'm saying. Yes, exorcism and a possession both.